ஹாய், இன்னைக்கு எங்கள் ஊர் காரைக்கால் ஸ்பெஷல் மத்தி மீன் குழம்பு பண்ண போகிறேன். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? மத்தி மீன் 1/2 கிலோ. மத்தி மீனுன்னு இல்லை, நீங்கள் எந்த சின்ன மீன் வேணாலும் போட்டுக்கலாம். ஒரு 4-5 கொடம்புளி, 5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், பச்சை மிளகாய் 2, தக்காளி 2, 10-12 சின்ன வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய வெங்காயம், 4 பல்லு பூண்டு, மஞ்சத்தூள் 1 டீஸ்பூன், குழம்புத்தூள் 4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், வெந்தயம் 1/2 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு சின்ன மாங்காய், தேவையான அளவு உப்பு. ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ இதில் 4-5 கொடம்புளி போட்டு கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்றி இதில் 4 டீஸ்பூன் அளவு குழம்புத்தூள் போட்டுக்கலாம். நான் கொடம்புளி யூஸ் பண்ணியிருக்கேன். அது எக்ஸஸ் ஃபேட்டெல்லாம் ரெடியூஸ் பண்ணும். இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். அதிலேயே ஒரு 10-12 சின்ன வெங்காயம், வெட்டி வச்ச 2 தக்காளி, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு இதை லைட்டாக சுற்றி எடுத்துக்கணும். அதை இதில் போட்டு கரைச்சிக்கணும். ரெண்டு பச்சை மிளகா, ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா கரைச்சிக்கணும். வெட்டி வச்சிருக்க ஒரு சின்ன மாங்காய். மாங்காய் இல்லாத மீன் குழம்பே இல்லை. எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ்வை கொளுத்திக்கலாம். காரத்துக்கு 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி நல்லா கலக்கி விட்டு கொதி வர வரைக்கும் மூடி போட்டு ஹையில் வச்சிடலாம்.
நல்லா கொதி வந்துடுச்சு. இப்போ க்ளீன் பண்ணி வச்சிருக்க மத்தி மீனை அதில் போட்டு மீன் வேகிற வரைக்கும் மூடி போட்டு ஹையில் வச்சு வேக விட வேண்டியதுதான். குழம்பு கொதிச்சிட்டு இருக்கட்டும். மீன்வைல் தாளிக்கிறதுக்கு பேனை வச்சு பேன் காஞ்சதும் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் வெட்டி வச்சிருக்க 4 பூண்டு, கொஞ்சமா வெங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். வடகம் இருந்ததுன்னா நீங்கள் வடகம் போட்டு கூட தாளிச்சிக்கலாம், இல்லைன்னா இது மாதிரி போட்டு தாளிச்சுக்குங்க. நல்லா வறுத்துக்கிட்டு அதை எடுத்து இதில் கொட்டிட வேண்டியதுதான். அவ்வளோதான், மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். செஞ்சு சாப்பிட்டு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.